ஆர்சிபி பக்கா டாப் 4. சேப்பாக்கில் வந்துட்டு சென்னை அடிக்கிறாங்கன்னா பக்கா டாப் 4. பயங்கரமாக விளையாடுறாங்க. ஓப்பனர் ஃபில் சால்ட்டு, விராட் கோலி வச்சு செய்கிறாங்க. இந்த இயர் டாப் 4 கண்டிப்பாக ஆர்சிபி குவாலிஃபை ஆகும். சேப்பாக்கில் வந்துட்டு சென்னை அடிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தான். கப் நம்தே. ஸோ அவங்க ஏரியாவில் வந்து அவங்கள செய்யணும் தான் இருந்தோம். நிறைய பேர் பேசுனாங்க கமெண்ட்ரியில் எல்லாருமே. இப்போ யாருமே காணோம். நாங்கள் அவங்க ஏரியாவில் வந்து கெலிச்சு நிற்கிறோமா, அதுதான் சார்பேட்டா பரம்பரை தான். விராட் கோலி பெங்களூர் வரும், தாக்குறோம், தூக்குறோம். இந்த டைம் பெங்களூர்ல பாருங்க, அவங்க லீக் மேட்ச் தான் ப்ரோ ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 47 வருஷம் ஆனாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. obviously CSK ஜெயிக்கும் தான் எதிர்பார்த்தோம். பட் ஓகே, RCB played well, so they deserve it. சம டார்கெட் அதிலே தெரிஞ்சிச்சு. ப்ரெஷரோட ஆடின மாதிரி இருந்தது. பட் the fielding was extremely well. ருத்ராஜ் அவுட் ஆலனா மேபி கண்டிப்பாக we would have had a very good chance. Back to back wicket starting அந்த ஒரு momentum create ஆகல, ரச்சின்கோ செட் ஆகல. So what to do? நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க நீங்க ஓவராலா? சரி, நம்ம ஒன்றும் மிஸ் பண்ணல. at the end of the day it's sports. We all played okay, we couldn't make it. அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் சண்டே, ஸோ பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். It was really disappointing. Yeah, I expected a lot from CSK, but they've lost to RCB. It's like the worst team of IPL. நல்லாவே இல்லை சார், ரொம்ப போரிங் சார். நாங்கள் CSK wants to win, பட் RCB ஃபீல்டிங் வாஸ் ஸோ குட் அண்ட் நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இன்னும் மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் வின் பண்ணியிருப்போம். நம்ம டீம் இன்னைக்கு மிடில் ஆர்டர் தான் பிரச்சனை நினைக்கிறீங்களா, பவுலிங்லேயே பிரச்சனை நினைக்கிறீங்களா? பவுலிங் பிரச்சனை, ஏன்னா ஒரு பவுலிங் பிச்சில் கொஞ்சம் சொதப்பி விட்டுருக்காங்க. எப்படி கேட்ச்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க, நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப ட்ராப் பண்ணது நார்மல், அவங்க நிறையா கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஃப்ராங்காக பேசினா அது அப்படி தான் சொல்லணும். ஆமாம், ராஜர் படியார் அவரோட ஃபீல்ட் செட்டிங் அண்ட் அவரோட அந்த பவுலிங் டிசிஷன் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபார் அ ஃப்ரெஷ் கேப்டன் அவர் ஃபீல்டை பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்காரு. கேட்ச் போயிட்டே இருந்து. கான்வேல இன்னைக்கு ஒரு மிஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து பட்டிதர் இவரு ஆடிட்டு இருந்தாரு, திரிபாதி ஆடிட்டார், மூடு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? I think so that if we substitute ஒரு கான்வே ஒரு இம்பாக்ட் பிளேயராக வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் ரூல் 2 இருக்குது. ஸோ திரிபாதியை ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு சாம் கரனோட பவுலிங் யூஸ் பண்ணிட்டு பவுலிங் ஆஃப் பேட்டிங் யூஸர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா எப்படியுமே கீப்பிங் தோனியாக தான் இருக்க போகிறாரு. ஸோ அவரை வந்து கான்வேக்கு இம்பாக்ட் பண்ணிட்டோன்னா அந்த 2 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ரூல் செட் ஆகிடும். பட்டிதரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? அவர் என்ன பண்ண எக்ஸலன்ட் கேப்டன்சி ஃபார் நியூ கமர். ஏன்னா அவரோட ஃபீல்ட் செட்டிங் அண்ட் அவரோட பவுலிங் டிசிஷன்ஸ் ப்ளஸ் KKR போன வருஷத்தோட IPL வினர்ஸ் அவங்க இதில் டிஃபீட் பண்ணிட்டாங்க அவங்க ஊரில். அதுக்கு முன்னாடி வருஷத்தோட IPL வினர்ஸ் சென்னையில் டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் RCB டைட்டில் கண்டெண்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க இந்த வருஷம். இந்த வாட்டி RCB நிறைய இம்பாக்ட் கொடுப்பாங்க இந்த சீசனில். ஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு கப்பல் ஆஃப் மேட்சஸ் தான் பெருக்கு. பட் ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ். ஏன்னா எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ரொம்ப போட்டு கலாய்க்கிறானுங்க. இப்போ ஹோம் மேட்ச்லேயே டிஃபீட்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு மேட்சஸ்லாம் அவே மேட்ச் அவங்களோட. ஸோ அதுக்கு வந்து ருத்ராஜ் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா, ப்ரிப்பேராக இருக்கும். இப்போ அவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஷிவன் போய் எங்கே அடிக்கிறான்னு தெரிஞ்சு வச்சு ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க செட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அஃப்கோர்ஸ் வின் பண்ணியிருப்போம். நிறையா கேட்சஸ் விட்டுட்டோம். மெயினாக பத்திரானா வந்து இன்றைக்கி நல்ல அப்பியரன்ஸ், நல்ல பவுலிங். நூர் அகமதுக்கு பர்பிள் கேப் பிட் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபண்டாஸ்டிக் பிளேட். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் RCB. இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்தோம். ஏன்னா 2008 தான் கடைசியாக வின் பண்ணுது. நல்ல ஸ்பின் ட்ராக்கே வச்சுருக்கான் லாஸ்ட் மேட்ச் மாதிரி. நல்ல மேட்ச். ஏசலூட் செம்ம சூப்பராக போட்டார், நறுக்குன்னு போட்டார். புவி போன மேட்ச் ஆடல, இந்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியாமல் இருந்தது. நல்லா பண்ணிட்டார். இல்லை ப்ரோ, பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் சட்டையில் ஸ்டார் இருக்கான்னு தெரியல ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எங்களுக்கு அந்த ஸ்டார் இருக்குது, அவர் இருக்கான்னு தெரியல, அதான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, இந்த வாட்டி கப்பு மிஸ் ஆகாது பிரதர். 17 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். தோனி முன்னாடி இறங்கியிருந்தா. லேட்டாக இறங்கினால கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. இந்த வாட்டி கப்பு நமக்கு தான் பிரதர். பொம்பளை கப் RCB. ஏதோ பொம்பளை பேசுகிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. 18 வருஷம் இந்த வாட்டியை தோட்டா குருசாமிலாம் கண்டிப்பா குருசாமி தான் பிரதர். இந்த வாட்டி ஜெயிக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க பிரதர். இந்த வாட்டி ஜெயிக்கிறோம் பிரதர். எல்லாம் ஒன்று தான் ப்ரோ. இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிச்சிட்டு குருசாமி மாலை போட்டு இன்னைக்கு என்ன கேஸ் போச்சா? இன்னைக்கு நான் தான் சொன்னல, இன்னைக்கு ஜெயிச்சுட்டா கப் அடிச்சு அவங்களுக்கு சென்னை ஜெயிச்சிட்டாங்களா ப்ரோ? கப் அடிச்ச மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல். ஓகே ப்ரோ, பொம்பளை கப் RCB. ஓகே, லாலிபாப் சப்பு. அவ்வளோதான் சார், முடிச்சு விட்டாங்க. இந்த ராகுல் திரிபாதி தீபக் கூட காண்டாது. பாலை வேஸ்ட் பண்ணானுங்க. அவன் ஓப்பனிங் கரெக்டாக இல்லைங்க, ஃபீல்டிங் சரியில்லை. ஆமாம், ஷாம் கரன் எடுத்துகிட்டு கான்வே போடலாம்.
10 ரன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரன் நிறைய கொடுத்துட்டாரு. நம்ம டீம்ல ஸ்பின்ல இருக்காங்க நல்லா இருக்கும்னு நினைச்சோம். 100 நல்லா போட்டார். அஸ்வின் இப்போ விக்கெட் எடுக்கல, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும், டெல்லி கூட ஜெயிச்சிடும். நல்லா போச்சு. ஆக்சுவலி தலையோட 6 அந்த தலையோட கிளாஸ் ஓவர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தோத்த மாதிரியே ஃபீல் இல்லை. நாங்கள் வந்து எல்லாருமே ஹாப்பியாக ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தோம் அது வரைக்குமே. ஏன்னா ஒரு 4 ஒரு 6 எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. தலை வந்து அடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. டூபே வந்து கொஞ்சம் ஹோப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ருட்டு கொஞ்சம் அடிச்சிருக்கலான்னு தோணுச்சு. பட் அவங்க பவுலிங் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நானும் தலை தான் சொல்கிறேன். ஆல்சோ இங்கே வந்துட்டு எல்லா ஃபேன்ஸும் வந்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு. அதான் மிஸ்ஃபீல்டு நிறைய கேட்ச் விட்டாங்க. மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அது கொஞ்சம். ஆமாம், டெஃபினட்டாக கூடாக்கு பதிலாக இருந்திருக்கலாம். ஆனால் ஓவர்சீஸ் பிளேயர் ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தனால அது இருந்துச்சு. பட் ஸ்டில் குட் ட்ரை தான், எல்லாருமே நல்லா தான் ஆடினாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 டீமுக்குமே பவர் பிளே தான் டிஃப்ரென்ஸ். ஆர்சிபி அக்ரெசிவ் ஸ்டார்ட், சிஎஸ்கே வந்து விக்கெட்ஸ் ஏர்லியாக விட்டாங்க. ஸோ அதுதான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் ஆர்சிபி நல்லா டாமினேட் பண்ணாங்க. 2 டீமுமே நல்ல கேம். ஈவன்லி பாய்ஸ் டீம் ப்ரோ. நவ் லைக் பேட்டிங் இந்த வருஷம் வந்து ஆர்சிபி டீம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிகேயோட ஐடியாலஜிஸ் தான் நான் யோசிப்பேன். யார் எங்கே எடுத்துகிட்டு வரணும், யார் எங்கே எடுத்துகிட்டு போகணும், அதனால தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸ்ட்ராட்டஜி வாஸ் பர்ஃபெக்ட். ஓகே ப்ரோ, திஸ் இயர் ஹோப்ஃபுல்லி எப்படி சொன்னாலும் ஜோக்கர்ஸ் தான் ப்ரோ. எப்படியும் தோற்றுருவாங்க. 18 வருஷமாக இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் தானே ஜெயிக்கிறாங்க. எப்படியும் ஜோக்கர் தான். 18 வருஷமும் ஜோக்கர் தான். வீட்டுக்கு போய்ட்டு சொல்லுங்கள். மேட்ச் செம்மையாக இருந்துச்சு. இங்கே ஃபுல்லு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சிஎஸ்கேவோட மேட்ச் எங்கே போச்சுன்னா அவங்க விட்ட கேட்சில் தான் போச்சு. கேட்ச் எல்லாம் அவங்க பர்ஃபெக்டாக பிடிச்சிருந்தா மேட்சை மைட் பி அவங்க டஃப் கொடுத்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க விட்டுட்டாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி. போலிங் எங்கே ஆப்வியஸாக சூப்பராக போச்சு. அவங்க தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அவங்க பார்த்து சொல்லுங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ். மேட்ச் வந்துட்டு சுமாராக தான் போச்சு. சிஎஸ்கே ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கேவலமாக தான் ஆடினாங்க. மிடில் ஆர்டர் பேட்டிங் பயர் ஃபவர் சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம கிட்ட நீங்கள் நிறைய ஸ்பின்னர் இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பவுலிங்கே சரியில்லை அந்த மாதிரி இருந்ததில்ல. இல்லை ப்ரோ, பவுலர் மேலே தப்பு சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டியூ அதிகமாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதிகமாக ரோலர் போட்டே இருந்தாங்க. பேட்ஸ்மேன்ஸ் யாருமே அந்த அவங்க அளவுக்கு இருந்த அளவுக்கு ஃபயர் பவர் இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபில் சால்ட் வந்துட்டு பவர் பிளேயில் பயங்கரமாக அடித்தார். அந்த மாதிரி இங்கே ராகுல் திரிபாதி ஆடுவார்னு நினச்சா அவர் ஆடலை. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கான்வேவில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இன்னைக்கு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அவங்க முக்கியமாக இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ப்ரோ. ஆர்சிபி வந்துட்டு ஃபீல்டிங் பயங்கரமாக கிரவுண்ட் ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நம்ம நிறைய கேச்சஸ் விட்டோம், ஃபீல்டிங் நிறையா விட்டாங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செம மேட்ச் ப்ரோ. உண்மையில ஆர்சிபி ஃபுல் டாமினேஷன். பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே. இந்த ரிசல்ட் தான் எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா சிஎஸ்கே இந்த டைம் சூப்பர் டீம் எடுத்துருக்காங்க ப்ரோ. ஆர்சிபி உண்மையில எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் இவ்வளோ மோசம் தோப்பாங்க எதிர்பார்க்கல. பட் தலா 6-4 அடிச்சு கலாச்சாரம் எல்லாரையுமே. என்ன மிஸ் பண்ணாங்க நம்ம டீம் இன்னைக்கு? ஃபீல்டிங் கொஞ்சம் போராக இருந்துச்சு. 2-3 கேட்ச் விட்டாங்க. அண்ட் பேட்டிங் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். அவ்வளோதான். விஜய் பிளேட் பெட்டர் ப்ரோ. ப்ளே போல்ட் அவ்வளோதான். மேட்ச் சூப்பராக போச்சுங்க. ஆர்சிபி வின் பண்ணிச்சு. ரொம்ப ஹாப்பி. மே 18 அந்த அளவுக்கு இல்லைங்க. இது ஒரு ஒன் சைடட் கேம் மாதிரி தான் இருந்தது. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைட்டே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஹெசல்வுட் ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே முடிச்சு விட்டார். அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், தோனி எதுக்கு நம்பர் 9 விளாட்றாருன்னே தெரியல. அதுக்கு அவர் விளாடாமலே இருக்கலாம். அஸ்வின் வந்த இடத்துல அட்லீஸ்ட் அவர் வந்திருக்கணும். ஏன் ஆனால் நம்பர் 9 விளாட்றாருன்னு சுத்தமாக தெரியல. இங்கே ஆனால் ஃபேன்ஸ் தோனியை பார்க்க வராங்க. அது ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் நோ சென்ஸ் இன் இட். இன்னைக்கு சிஎஸ்கேல என்ன சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? மேபி ஃபீல்டிங் கொஞ்சம் நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. பட்டித்தார் கேட்ச்லாம் அவர் வந்து மேபி 1 or 2 இருக்கும்போதே ட்ராப் பண்ணாங்க. மேபி ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ போச்சு. என்ன அஷ்டாங்க ஒரு வாட்டி இப்போ பார்த்தீங்களா கத்தின்னு இருக்கிறாங்க. அது மாதிரி கத்தின்னு இருப்பாங்க. அவனுங்களே தோத்துருவானுங்க கடைசியில். ப்ரோ 5 கப்பு ப்ரோ. 5 கப்பு 1 கப் அடிக்க பேசுகிறாங்க. 2 மேட்ச் ஆனாங்க ப்ரோ. பேட்டிங் தான் ப்ரோ. பேட்டிங் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் நல்லா ஆடிருந்தாங்கன்னா கையில் ப்ரோ மேட்ச். ஆமாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. நானே இவ்வளோ தான் ப்ரோ வந்தோம். ஆர்சிபி ஃபேன் தான். ஆக்சுவலி க்ளோஸ் கேமாக இருக்கும்னு நினச்சோம். பட் இட்ஸ் ஆக்சுவலி ஒன் சைடட் கேம். ரொம்ப எதிர்பார்த்தேன். வி கம்ப்ளீட்லி சோக்குடு. என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ? பேட்டிங் மிடில் ஆர்டர் கொஞ்சம் இன்டென்ட்லாம் ஆடி இருக்கலாம். விக்கெட் விழுந்தாலும் ஒரு பக்கம் ஆடினே இருந்திருக்கலாம். சாம் கரன் கொஞ்சம் ஆடி இருக்கலாம் நடுவில். கண்டிப்பாக ப்ரோ. கான்வே சார் பிகஸ்ட் மிஸ். அது ரச்சின் அது என்ன தான் ஈக்குவலைஸ் பண்ணாரும். கான்வே ருத்து அந்த பேர் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. திரிபாட்டி அண்ட் ரச்சின் வந்தார். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. அப்கமிங் கேம் வில் பி கம் பேக் சொல்கிறோம். தேங்க்யூ.
எதுவும் சொல்கிறது இல்லை ப்ரோ. ஒன்றுமே சொல்ல வேணாம்னு நல்ல மேட்ச்சுங்க. கோலி அடிப்பார், ஆனால் ஆர்சிபி தோத்துரும்னு நினச்சோம். ஆனால் ஆப்போசிட்டாக நடந்தது சந்தோஷம் தான். கோலியோட 50 தான். நல்லா இருந்துச்சு. சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஒரு மேட்ச் ஆனால் தோந்துட்டாங்க. அடுத்த மேட்ச் நாங்கள் தான் கிங். ஃபைனல் நாங்கள் தான். அடுத்த மேட்ச் ட்ரௌசர் கழிச்சுட்டு ஓட வைக்கலாம் ஆர்சிபி. Isala Cup नाम दे, one and only RCB winning this time trophy 25. This time, first time we won the IPL trophy at the Chepauk, and this we will win the IPL. Isala Cup नाम दे. Yeah, it was a good match, well played, and Rajat Patidar also leading very well. RCB, one and only RCB. RCB தான் ஜெயிச்சோம் ப்ரோ. வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் லாஸ்ட்டில் தலை வந்தார், தலை அடித்தார், அது பாட்டேன். மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சது, அது பாட்டேன். ரொம்ப ஹாப்பி ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. சிஎஸ்கேல நான் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடிச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க. ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹேசல்வுட் வெரி குட் bowling ப்ரோ. ஆர்சிபி சரியான கம்பேக்கு. லாஸ்ட் இயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கோ, இந்த வாட்டி கூட அப்படியே பர்ஃபார்ம் பண்ணாங்கோ. கண்டிப்பாக அடிக்கும். இந்த சாலா கப் ஈசாலா கப் நம்தே ப்ரோ. ஆக்சுவலி இது பார்த்தா சென்னை மேட்ச் தான். 160 தான் ஆர்சிபி ஸ்கோரு. 3 கேட்ச் விட்டாங்க, அங்கே தான் மேட்ச் திரும்பிச்சு. நல்லா ஆடினாங்க ஆர்சிபி கூட. சென்னை கொஞ்சம் இன்டென்ட் காட்டினாங்க, ஆர்சிபி நல்லா இன்டென்ட் கூட விளையாடினாங்க, நல்லா ஜெயிச்சாங்க. ஃபீல்டிங் தான். ரஜத் பாட்டிதார் 3 கேட்ச் விட்டாங்க, அங்கே தான் கேம் திரும்பிச்சு. அதான் ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு. ஆனால் 197 எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பதறல் ஆயிடுச்சு. பட் ஓகே, நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிடுவோம், முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பவர் பிளே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஓகே, மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ரூட் 2லாம் விளையாடி இருக்கலாம். இட்ஸ் ஓகே. பட் கடைசியில் வந்து தலை தோனி 2 6 ஒரு 4 சாட்டிஸ்ஃபைட். கஷ்டம் தான். பட் இட்ஸ் ஓகே, we will come back stronger next time. மேட்ச் வந்து தலை தோனி 20 ஓவர்ஸ் வரைக்கும் வந்தாருப்பா, விளாண்டாரு. அதுவே போதும். ஒரே வார்த்தை தான், எல்லாத்தையும் நான் தான் சொல்கிறேன். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. உலகத்தில் பிரிக்க முடியாத 2 விஷயம். அன்னைக்கு சொன்னது தான் சென்னை மண்ணில். என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் தலை தோனி அவர்களையும், சென்னை சூப்பர் கிங்ஸ்னால அவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியாது. தலை தோனி 20th ஓவர் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணார். வயது என்பது எங்கள் தலைவர் அவர்களை பொறுத்தவரை ஒரு எண்ணுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கான். அதே தான் தலை தோனிக்கு சொல்கிறேன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இன்னைக்கு ஆர்சிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சிஎஸ்கே ஃபேனாக ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்கிறோம். இது செகண்ட் மேட்ச் தான். இன்னும் வந்து 10 மேட்சஸ் இருக்குது. ஹோம் மேட்ச் ஒரு 5 மேட்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து சென்னை வந்து வின் பண்ணுவாங்க, பிளே ஆஃப் போவாங்க. இந்த தடவை கப்பும் அடிக்கிறாங்க கன்ஃபார்மாக. Isala Cup namde, love you Virat Kohli forever in our hearts. Isala Cup namde. அடுத்த மேட்ச் பார்த்துலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அதான் ஆடினாங்க. தோனிக்காக வந்தோம், பார்த்தோம், சந்தோஷம். நல்லா பார்த்துட்டோம், தரிசனம் கிடச்சிச்சு, அது போதும். ஈசாலா கப் நம்பு ப்ரோ. அவங்க கப் அங்கே இருக்கு ப்ரோ, எடுத்து மூடு. நல்லா இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். மேட்ச்சுக்குன்னு இல்லை, பொதுவாகவே ஸ்டேடியத்துக்கே தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என் ஹோம் ரூம் மாதிரி இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது எங்கள் ஹோம் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா சப்போர்ட் நல்லா பண்ணாங்க, நிறைய ஜெர்சிஸ் பார்க்க முடிஞ்சது, நிறைய ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சீக்கிரம் விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய விக்கெட் விட்டாங்க, அதனால கொஞ்சம் ஸ்லோ விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அவங்க விக்கெட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஆர்சிபிக்கு தான். விராட் கோலி எங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஜெயிச்சிட்டிங்க, ஓகே, ஹாப்பியாக இருங்க. நாங்கள் அடுத்த வாட்டி கண்டிப்பாக அடிச்சு தூள் பறக்க விட்டுருவோம், அவ்வளோதான். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ப்ளஸ் சென்னையில் வந்து சென்னை ஜெயிக்கும் கண்டிப்பாக ஒரு ஹோப் எல்லாருக்குமே இருக்கும். பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபீல்டிங் மிஸ்னா, ஃபீல்டிங் போலிங் சொதப்பலாம். யார் மெயின் பவுலர்னு சொன்னாலும் அவங்க தானே சொதப்புனாங்க. திரிபாத்தி ஊடா வந்து தேவையில்லாத ஸ்குவாடு, தேவையில்லாத எடுத்து சொதப்புனாங்க. திரிபாத்தி ஓப்பனிங்க்கு தகுதியான ஆளே கிடையாது. அது மேட்சுக்கு சுச்சுவேஷனுக்கு இறங்குவார். கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக அவர் இறங்குவார். மேட்ச் வந்து 80% வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தலை வந்ததுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓப்பனிங் மிடில் ஆர்டர் சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி 4 பேரை வச்சு நம்ம மேட்ச் ஜெயிக்க முடியும் 100% சொல்ல முடியாது. ரொம்ப டிசப்பாயிண்டட். கான்வே இறக்கிருக்கலாம். ஓகே, ஆல்வேஸ் விராட் கோலி ஜெயிச்சா சந்தோஷம் தான். இருந்தாலும் அவர் கப் அடிக்கணும்னு விராட் கோலி கோசம் ஆசை தான். கப் அடித்தா சந்தோஷம். என்ன ப்ரோ சொல்கிறது,
சரி இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஆர்சிபி நல்லா ஆடினாங்க ஆக்சுவலாக. பட்டிட்டார் வந்து நல்லா ஸ்பின்னர்லாம் நல்லா அட்டாக் பண்ணார். நம்ம ஆளுங்க தான் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஸோ அட்டாக் பண்ணுறேன்னு ஓப்பனிங் வந்து ரொம்ப சரியில்லை. யார் திரிபாதி வந்து அடிப்பார் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் அவரும் அடிக்கலை. சரி டூபே வரைக்கும் பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. தோனி வந்தார், ஒரு 2 6 அடித்தார், அவ்வளோதான். ஆடுதலுக்கு போச்சு. பட் ஆர்சிபி நல்லா ஆடினாங்க. அப்புறம் 3 ஸ்பின்னர்ஸ். அஸ்வின் எடுத்தவொடனே ரொம்ப அஸ்வின் இருக்கார், அவங்க இருக்கார், இவங்க இருக்கார், பெருசாக எதுவுமே நடக்கல ப்ரோ. நல்லா இருந்துச்சு ஆனால் மேட்ச். எனக்கு என்னென்னா ஆர்சிபி பேட்டிங் லைனப் நல்ல லைனப் வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே 30+. அந்த ஃபஸ்ட் ஆர்டர் அந்த 5 பேருமே நல்ல ஒரு 30+ ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் பட்டிதர் பிலிப்ஸோட சால்ட்டோட ஹிட்டிங் வந்து அது நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அவர் ஹிட் பண்ணி அவர் நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டில் கொடுத்துட்டு போயிட்டார். 200 to 215+ அடிச்சுட்டு போயிட்டார். அதை அப்படியே கண்டினியூ பண்ணது தான் பட்டிதர் கண்டினியூ பண்ணார். பட்டிதர் ஜிதேஷ் அப்படியே அந்த லாஸ்ட் ஓவர் 18 ரன்ஸ் அது நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்கோர் இருந்துச்சு. ஆனால் சொல்லுங்கள். இந்த வாட்டியும் தோத்துறா குருசாமிலாம் சொன்னாங்க. இப்போ எப்படி? அப்படியா? இது நார்மலாக நடக்கிறது தானே ப்ரோ. என்ன இருந்தாலுமே ஆர்சிபி தான். நம்ம என்ன தோல்வி அவர் இப்போ வரைக்கும் கப் அடிக்கலன்றாங்க. இருந்தாலும் ஆர்சிபி தான். எப்பவும் விராட் கோலி ஃபேன்ன்றது விராட் கோலி தான். நாங்கள் ஆர்சிபியன்ஸ் இல்லை, விராட்டியன்ஸ். இன்றைக்கி வந்து நிஜமாக சூப்பராக போச்சு போகிற மேட்ச். ஆக்சுவலி வந்து என்னென்னா சிஎஸ்கேவும் நல்லா ப்ளே பண்ணாங்க. அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நல்லா ப்ளே பண்ணாங்க. பட் ஆனால் சிஎஸ்கே கிட்ட தான் ஃப்ளோ இருந்துச்சு. ஸோ அவங்க அதாவது ஆர்சிபி கிட்ட ஃப்ளோ இருந்துச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வான் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸோ அதாவது இப்போதைக்கு வந்து இந்த 2 மேட்ச்லாம் ஓவர் ஆயிருக்கு. இன்னும் வந்து இந்த 2 பேத்துக்குமே மேட்ச் இருக்குது. ஸோ வந்து அவங்களும் பெஸ்ட் கொடுப்பாங்க. இவங்க ஆக்சுவலி இட்ஸ் லைக் ஃபெஸ்டிவல் ப்ரோ. ஓகே, இன்சைட் த ஸ்டேடியம். ஸோ இட்ஸ் லைக் ரியலி குட் மேட்ச். ஓகே, பண்டிதரோட இன்னைக்கு கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? ப்ரோ சூப்பராக ப்ரோ. அவங்க சூப்பராக வந்து இந்த ப்ளே பண்ணாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு ½ செஞ்சுரி அடித்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேவோட பெஸ்ட் பேட்ஸ்மேனை வந்து எடுத்தாங்க. ஸோ அவங்களும் பெஸ்ட். பட் ஆனால் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க. ஸோ அதனால் பெஸ்ட் பண்ணாங்க. ஓகே.